காஞ்சிபுரம் மாநகராட்சியில் கழிவுநீர் பிரச்சினையை தீர்க்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கவுன்சிலர்கள் மாநகராட்சி நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 23வது வார்டில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பாதாள சாக்கடை பிரச்சினை காரணமாக அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருவதாக தொடர்ந்து மாநகராட்சிக்கு பல்வேறு புகார்கள் தெரிவித்து வந்துள்ளனர். இது தொடர்பாக பல்வேறு கோரிக்கை மனுக்களும் போராட்டங்களும் நடத்தப்பட்ட போதிலும் கழிவுநீரை முறையாக வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதியைச் சார்ந்த அதிமுக கவுன்சிலர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் சின்ன காஞ்சிபுரம் அம்மங்கார தெரு முழுவதும் உள்ள பகுதிகளில் புதை வடிகால் பைப்லைன் உடைந்துள்ளதாகவும் அதனை சரி செய்தால்தான் பிரச்சினை தீரும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரை எந்தவித சீரமைப்பு பணிகளும் நடைபெறவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாமன்ற உறுப்பினர் மற்றும் பொது சுகாதார குழு உறுப்பினரான புனிதா சம்பத் அவர்கள் வார்டில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் தேங்கி சாலையில் தேங்கி வருவதால் துர்நாற்றம் வீசி தொற்று நோய் பரவி பொதுமக்கள் பலரும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றார். மேலும் மாமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக அதிமுக கவுன்சிலர்களும் தமிழ் மாநில கட்சியின் கவுன்சிலரும் ஆதரவு தெரிவித்து மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்டு வருவதால் மாநகராட்சியில் பரபரப்பு நிலவி வருகிறது.